தூய்மை அதிமுக, தூய்மை பணியாளர் எல்லாரும் தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்க நேரத்துல திருமாவளவன் நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாரு. அதை நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு அறிக்கை வெளியிடுறாரு. திடீர்னு பார்த்தா நேத்து செய்யக்கூடாது அப்படின்னு மாறுபட்ட கருத்து. அவர் ஒரு நிலையாக இல்லை என்பதை இதை காட்டுகிறது. தூய்மை பணியாளர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் பணி நிரந்தரம் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு தூய்மை பணியாளரை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுடைய கல்வி அல்லது அவர்களுடைய தகுதிக்கேற்ப அதுலேயே வேற வேற பணிகள், எப்படி மற்ற ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனா ஜாயின் பண்ணுவார், ஆனால் அவர் பார்த்தா ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக ஒரு 10 வருஷத்தில் ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக இருப்பார். ஆனால் இங்கே தூய்மை பணியாளராக என்ட்ரி ஆனால் அவர் தூய்மை பணியாளர், ஈவன் படிச்சிருந்தாலும் கூட அவர் தூய்மை பணியாளராகவே இருக்கிறார். ஒரு படித்த தகுதியுள்ளவங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தூய்மை பணியாளருக்கு அடுத்து ஆஃபீஸில் ஒரு ஓஏவை போட்டிருக்கலாம், அல்லது டிரைவராக இருந்தால் டிரைவருக்கான பணியை கொடுக்கலாம், அல்லது அதுக்கான அவர் ஒரு டிகிரி படிச்சிருந்தா அவரை ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக ஆக்கலாம். அதை தொடர்ந்து அவர்களுக்கான ப்ரொமோஷன் என்னவோ அந்த ப்ரொமோஷன்களை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய. தூய்மை பணியாளர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்க கூடாது. அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு பணி உயர்வை, பதவி உயர்வை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவர் சொல்றாரு அரசு ஊழியர்கள் ஆக்கக்கூடாது, பணி நிரந்தரமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதுதான் அவர் என்ன ஆங்கிள் சொல்லியிருக்காருன்னு தெரியல. என்னுடைய பொறுத்தளவுக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் என்பது அவர்களுடைய என்ன பணி பாதுகாப்பு தான் அவங்க எதிர்பார்க்கிறார்கள். பணி பாதுகாப்பும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை தூய்மை பணியாளர்களாக மட்டுமே வைத்திருக்காமல் அவர்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வுகளை கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழுத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலின மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எந்த இடத்துலயுமே வாயே திறக்கல. பட்டியலின மக்கள் எப்படி போனால் தனக்கு என்ன அப்படின்றதுதான் அவருடைய ஒரே எண்ணமாக இருக்கிறது. அவருக்கும் பொறுத்தளவுக்கு அவர் கூட்டணியில ஒட்டி கொள்ள வேண்டும், கூட்டணியிலிருந்து எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பிகள் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதோ வழிய பட்டியலின மக்களினுடைய நலனிலையோ அக்கறையிலையோ சிறிதும் அவருக்கு கவனம் இல்லை என்பதுதான் அவருடைய இந்த மாறுபட்ட முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட். நேற்று ஒன்று பேசுறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுறாரு. இதெல்லாம் அவர் ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறார். கூட்டணியை விட்டு நம்ம போயிருவோமோ என்ற ஒரு பயத்துல கூட, அதாவது நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க, நம்ம போய் கேள்வி கேட்டா நம்ம கூட்டணியில இருந்து வெளில அனுப்பிடுவோம். வேங்கை வாயில் விஷயம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சு. பட்டியலின மக்கள் மேல தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியலின மக்கள் பல இடங்கள்ல கோயில்களுக்கு போக முடியல. பட்டியலின மக்கள் பல இடங்கள்ல இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா பட்டியலின மக்கள் தான் அதிகமாக எஜுகேஷனுக்கு வர்றாங்க. ஸ்கூல் பள்ளிகள்ல பட்டியலின மக்கள் படிக்கிற பள்ளிகள் அரசு பள்ளிகள். ஆனா பல அரசு பள்ளிகள் இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம். ஆனா அதை பத்தி எல்லாம் இவர் கேள்வி கேட்கறதே இல்லை. அதுதான் இப்ப பட்டியலின மக்களுக்கு திருமாவளவன் மட்டும்தான் குரல் கொடுக்கணுமா, அதிமுக குரல் கொடுக்குறாரா? ஏன் ஒரு ஜாதிக்குள்ள அடைக்கிறீங்கன்னா இல்ல, பட்டியலின மக்களுக்காக எல்லாரும் தான் குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். அதிமுக குரல் கொடுக்கிறது, இதை விட பாரதிய ஜனதா கட்சி நாங்க பெரிய அளவுல பட்டியலின மக்களுக்காக பட்டியலின மக்களினுடைய கோரிக்கைகளை அதிகமாக எடுத்து மக்கள் மன்றத்துல கொண்டு போயிருக்கிறது எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி. அதே போல தேசிய அளவுல பட்டியலின மக்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பது எங்களுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர். ஆனால் தமிழகத்துல பொறுத்தளவுக்கு திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டணியில அவர் இருக்கிறனால தான் அவர்கள் கேள்வி கேட்கிறார். கூட்டணியில் இருக்கிறப்ப நீ போய் உன் கூட்டணி எஜமானர்கிட்ட சொல்லு, பட்டியலின மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, அது ஏன் தட்டி கேட்க மாட்டேங்கிறது என்பதுதான் இந்த கேள்வி. அவரு மட்டும்தான் கேட்கணுன்றது இதுல விஷயம் அல்ல. இதுல விஷயம் அவர் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்க கூட்டணியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பொழுது அதை நீங்கள் ஏன் கேள்வி கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி. இதுல அதிமுக பாஜக கூட்டணி விமர்சனம் செய்து ஏற்கனவே அன்வர் ராஜா போயிட்டாரு, கார்த்திக் கொண்டமன் போயிட்டாரு. இப்போ பிரதான ஒரு ஆர்எஸ்எஸோட முக்கியமான பொருள் இருந்த இவரு மைத்ரேயனை திமுக நோக்கி பயணிக்காரு. மேலும் முன்னாள் அமைச்சர்களை இருக்கிறது திமுக ரெடியா இருக்குன்னு சொல்றாங்க. இது உங்க கூட்டணியில ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தா? எந்த வித பாதிப்பும் கிடையாது.
எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி. 2026 மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகின்ற எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறது. திமுகவுடைய கூட்டணி படுதோல்வி அடைய போகிறது. தேர்தல் நேரங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கட்சியிலேருந்து அங்கே போகிறது, இங்கே போகிறது, சீட்டு கொடுக்கல, ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல, அல்லது எனக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கல, என்னை உட்கார வைக்கல, என்னை கூப்பிடல அப்படின்ற ஏதாவது ஒரு காரணத்தங்களை சொல்லி, இது அவங்க கட்சி விஷயம், அதில் நான் கருத்து சொல்றது நல்லா இருக்காது. ஆனால் ஒரு பொதுவான இது, நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுகவிலிருந்து எவ்வளோ பேர், நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கும்பொழுது எவ்வளோ பேர் முக்கியமான ஆட்கள்லாம் கூட திமுகவிலிருந்து வெளில வந்தாங்க. இப்பயும் திமுகவிலிருந்து வெளில வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக யாருன்னா அது எப்படி சொல்ல முடியும்? அது வந்து ஜாயின் பண்ணும்போது எங்க கட்சி ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணுவோம், உங்களை எல்லாம் வச்சுட்டு தான் ஜாயின் பண்ண வைப்போம். அதனால தேர்தல் நேரங்கள் நீங்க கவனமா எடுத்து பாருங்க. தேர்தல் நேரங்கள்ல இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க பல அது வந்து போயிட்டு வந்து, ஆனால் யார் போகிறார்கள், எங்கிருந்து போகிறார்கள் என்பதுதான் வெயிட் பண்ணுங்க. திமுக இருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் கூட இதுல ஜாயின்